காலையில் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டைம் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு எடுக்கும். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் 250 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கை சின்ன துருவலில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இதில் 1 ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். காரம் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாத்தூள் ஏதோ ஒன்று அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனா குறைவாக வேணும்னா நீங்கள் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா லேசாக தெளிச்சிக்கோங்க. தெளித்து ஏன்னா ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகிடும். அதனால் லேசாக தெளித்து எடுத்துக்கோங்க. நாம் பிடிக்கும்போது இந்த மாதிரி கொழுக்கட்டை நமக்கு பிடிக்க வரும்ல, அந்த மாதிரி நல்லா பிடிக்கணும். உதிரக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் நம்ம அதை அப்படியே விட்டோன்னா ரவையெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணி தட்டில் வச்சுருங்க. இதை அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அந்த டைம் பண்ணலாம். இது ரெடி பண்ண நமக்கு ரொம்ப நேரமே ஆகவே ஆகாது. ஒரு டீ போடுற டைம்லேயே இந்த டிஃபன் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், டிஃபனாக எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுட்டு நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதுக்கு வெள்ளை எள்ளு வேணுனாலும் நீங்கள் எடுக்கலாம், கருப்பு எள்ளு வேணுனாலும் நீங்கள் எடுக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளில் 2 சைடும் நல்லா படுற மாதிரி திருப்பி எடுத்திங்கன்னா நல்லா இதில் இந்த ஈரம் இருக்கிறதுனால நல்லா ஒட்டிடும். எல்லா பக்கமும் நல்லா எள்ளு படுற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இன்னொரு தடவை எள்ளில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது இன்னும் நிறைய எள்ளு அதில் ஒட்டும். அப்படி ஒட்டும்பொழுது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நீங்கள் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா, இந்த பக்கம் 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம், அவ்வளோ நேரம் தான் ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு. அதனால் இதை டிஃபனாக எடுத்துக்கிறதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கூட நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி பிடிக்காதவங்க சாஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு டீ போடுற டைம் போதும் இது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. எள்ளு உங்களுக்கு வேண்டான்னா எள்ளு இல்லாமல் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாவே இருக்கும், கிறிஸ்பியாகவே தான் இருக்கும். எள்ளு வேணும், அதிக எள்ளு வேணாம், கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் லேசாக மட்டும், நான் 2 தடவை நம்ம போட்டு எடுத்தோம்ல, கார்ன்ஃப்ளவர் மாலெல்லாம் போட்டு எடுத்தோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டைம் மட்டும் நீங்கள் அந்த எள்ளில் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமான எள்ளு மட்டும்தான் இருக்கும் அதில். இதில் நீங்கள் காய்கறி சேர்த்து கூட பண்ணலாம். நம்ம உருளைக்கிழங்குலாம் போட்டு எல்லாம் ஒன்றா கலந்தோம் இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு காய்கறி ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் துருவி போட்டும் சேர்க்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி இருந்தால் அதை ஒரே ஒரு தடவை ஆவியில் வேக வச்சுட்டு கூட போட்டு நம்ம கலந்து இதே மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப அவசரமாக பண்ணணும், டைமே இல்லைன்னும் போது நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி வேக வச்சு அது மாதிரி பண்ண டைம் இருக்காதுல்ல. அந்த மாதிரி டைமில் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னா டைம் ஆகிடும். ஒரு சில டைம் நமக்கு காலையில் டைமே இருக்காது பண்ணுறதுக்கெல்லாம். அந்த மாதிரி டைமில் குயிக்காக நீங்கள் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இதுவே நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு காயை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இதில் அந்த மாவில் டிப் பண்ணி வைங்க, அப்போ தான் ஒட்டும். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். காயும் நல்லா வெந்துடும். நம்ம எண்ணெயில் திருப்பி போடும்போது காயும் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இதோடு சேர்த்து அந்த காயும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய் தான் வைக்கணும்னு இல்லை, நான் கோவக்காய் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் இதில் வைக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிடும்பொழுது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு நமக்கு போராக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணி சாப்பிடுங்க. இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கோம். உப்புமாலாம் யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது இதில் ரவை தான் இருக்குன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. நல்ல டேஸ்டியாக இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கு நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காத ஒரு டிஃபன் அது. அதனால் நீங்கள் உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க.
உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதில் ரவை தான் இருக்குன்றது அவங்களுக்கே தெரியவே தெரியாது. டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. என்னோடய சேனலில் இதே மாதிரி நிறைய குயிக் ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இந்த வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்க, அப்படி யாராவது வந்திருந்தீங்கன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். குயிக் ரெசிபீஸ் நிறைய இருக்குது. ஸ்நாக்ஸ், டிஃபன் அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்குது. போய் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய நல்ல வீடியோஸ் நிறைய ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, டிஃபன் அந்த மாதிரி தான் நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஹெல்தி ஃபுட்டு மட்டும். எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் வேறு ஒரு வீடியோவில் நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.